இது ஃபால்ஸ்க்கு செல்லக்கூடிய என்ட்ரன்ஸ். இந்த கோயில் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. மகாதேவர் ஆலயம் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கோயிலின் மேற்கூரை ஓடுகளால் ஆனது. கோயிலை சுற்றி எல்லா புறங்களிலும் மரத்தால் ஆன கேரள பாணியில் அமைக்கப்பட்ட கோயிலாகும். இந்த கோயில் 12 சிவ ஆலயங்களில் 3வது சிவதலமாகும். இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இங்கே ஒரு போட்டிங் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இதுதான் போட்டிங் செல்லக்கூடிய வழி. இந்த பாலம் 15 வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்டப்பட்டது. திருப்பரப்பு அணை கோதையார் திட்டத்தின் கீழ் 1951 இந்த அணை கட்டப்பட்டது. இந்த அணையின் மூலமாக 358.9 ஹெக்டேர் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிறது. போட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஃபால்ஸுக்கும் இடையில இந்த இடம் இருக்கிறது. சுற்றி பார்க்க இவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. சின்ன சின்ன பாறைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பாறையை சுற்றி தண்ணீர் செல்வதை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. சுற்றி எங்கே பார்த்தாலும் மரங்களும் அதிகமாக காணப்படுகிறது. பாறைகள் அழகாக இருந்தாலும் ஆபத்தும் இருக்கிறது. ஃபால்ஸுக்கு மேலே இருந்து எடுக்கப்பட்டது. வழியாகத்தான் அருவிக்கு செல்ல வேண்டும். அருவிக்கு செல்ல டிக்கெட் வாங்க வேண்டும். ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் மட்டும். உங்களது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கோதையாறு திருப்பரப்பில் அருவியாக கீழே பாய்கிறது. காலை முதல் மாலை வரை எல்லா நாட்களிலும் அனுமதி உண்டு. வருஷம் முழுவதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். மேலும் இங்கே தங்குவதற்கு ஹோட்டல் உள்ளன.
மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக வருவதால் ஃபால்ஸ்க்கு போக அலௌடு கிடையாது. அதிகமாக தண்ணீர் வரக்கூடிய பழைய இமேஜ் வீடியோ எண்டுல கொடுத்துருக்கேன்.